நாம் அறிந்து கொண்டோமா? 40 நாள் பினிஷிங் டேஸ்ல இருக்கிறோம். லென் டேஸ்ல முடிய போது. நாம் அறிந்து கொண்டோம், அவரை புரிந்து கொண்டோம், அவரை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் அவரோடு பழகுகிறதை வைத்துதான் இருக்குது. ஸ்தோத்திரம். போன வாரம் கூட நான் சொன்னேன், நமக்கு திருமணமாகி நாம் வீட்டுக்கு போகும்போது ஸ்தோத்திரம், கணவனை பற்றியோ அல்லது கணவன் மனைவியை பற்றி அறிந்து கொள்வதற்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 10 வருஷமாவது ஆகும். 10 வருஷம் வரைக்கும் கணவனுடைய உண்மையான சுயரூபத்தையோ மனைவனுடைய சுயரூபத்தையோ அறிந்து கொள்வது முடியாது. ஸ்தோத்திரம். அனுபவமா சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 10 வருஷம் கழிச்சு தன்னாமா அவருடைய உண்மையான சுயம் என்ன என்பது வெளியாகும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது வரைக்கும் நமக்கு இருக்கிற மோகம், ஆசை, இச்சையினால, ஒருவேளை இப்ப தண்ணி அடிக்கிற பார்ட்டியா இருக்கட்டும், கல்யாணம் ஆகி ஒரு 20 நாள் 30 நாள் தண்ணி அடிக்காம இருந்துட்டு 30 நாள் கழிச்சு தண்ணி அடிச்சுட்டு வந்தா கூட நாம அதை நம்ப மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். இவர் எங்க தண்ணி அடிக்க போறாரு, நமக்கு பிரம்மையா இருக்கும். ஆமே ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஏதோ பிரம்மையா இருக்கும், இவர் தண்ணிலாம் அடிக்க மாட்டாரு அப்படின்னு தான் நினைப்போமே கண்டி. ஸ்தோத்திரம். அவர் தண்ணி அடிச்சிருப்பாருன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. எப்போ அது கன்ஃபார்ம் ஆகும்? 10 வருஷம் கழிச்சு. ஸ்தோத்திரம். அப்போ ஒரு கூடவே இருக்கிற, நம்மோடு கூட பழகி கொண்டிருக்கிற, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கணவரை, நம்முடைய மனைவி அறிந்து கொள்வதற்கே ஸ்தோத்திரம் 10 வருஷம் டைம் எடுக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு நாம் பழகுவதற்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு நாள் ஆகும்? டைம் எடுக்கும். ஆண்டவரை நம்ம புரிஞ்சிக்கணும், ஆண்டவரை நாம் அறிஞ்சிக்கணும், ஆண்டவர் இடத்துல நன்மை பெறணும் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்? ஸ்தோத்திரம். 10 வருஷம் ஆகாதா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது எப்போ? நீங்க ஸ்டார்ட் பண்ணிருந்ததுக்கு அப்புறம். ஸ்தோத்திரம். இந்த 40 நாட்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னோம், அவரை எப்படியாவது நீங்க இந்த நாட்கள்ல அறிந்து கொள்ளணும், அவரை நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல, கர்த்தராகிய தம்மை எப்படியாகிலும் தடவியாகிலும் எப்படியாவது எங்க ஜனங்க என்ன கண்டுபிடிச்சணும்னு நினைக்கிறாரு. ஆமென். உங்களுக்கு அந்த அறிவு வேணாம்னு நினைக்கிறீங்க. ஆனா நம்மை படைத்த, நம்மை தாயின் கருவில உருவாக முன்னே தெரிந்து கொண்ட, நம்மை வேறு பிரித்த, நம்மை ரட்சித்த, நம்மை மீட்ட ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவன், அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புறாரு. உங்களுக்கு விருப்பம் இல்ல, யாருக்கு விருப்பம் இருக்குது? யாருக்கு விருப்பம் இருக்குது? நம்மை படைத்தவருக்கு ஆசை, நம்மை படைத்தவருக்கு விருப்பம், நம்மை படைத்தவருக்கு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கர்த்தராகிய தம்மை ஜனங்கள் என்ன பண்ணோம்? என்னுடைய பிள்ளைகள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணுமே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏற்கனவே சொல்லி